இன்றைக்கி டே 6ங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு. இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2யும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் காய் உங்கள்கிட்ட என்ன காயெல்லாம் இருக்கோ பிடிச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கருத்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான அளவு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் உரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் கேப்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 அந்த மாதிரி அளவில் தான் எடுத்திருப்பேன். முருங்கைக்காய் வந்து லாஸ்ட்டில் சேருங்க, சரியா? உடனே சேர்த்தோன்னா ரொம்ப உடஞ்சி கரைஞ்சி போயிடும். அப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஊற வச்சுருந்தாலும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு நிமிஷம் வதங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காவெல்லாம் இதில் ஆட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பருப்புக்கு 2, காய்கறிக்கு 2, மொத்தத்தில் 6 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம எவ்வளோ எடுக்கமோ அதுக்கு டபுளாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை விட்டு நல்லா வந்து அந்த தண்ணியிலேருந்து நிறைய கட்டி வரணும். இந்த மாதிரி நுர கட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 இல்லை 1 அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சாம்பார் பொடி இல்லாதனால நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து கரெக்டாக அதுவும் இப்போவே போட்டுருங்க. காய்க்கும் சாதத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் அது ஒரு ஓரமாக வேகட்டும். நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இல்லை 1/2 இல்லை 3/4 அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் 1 இல்லை 1 அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க எல்லா அளவும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலாவும் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு போட்டேன். ஆனால் இது நல்லா இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கை வச்சு பசைஞ்சிக்கலாம். இடையிடையே நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ரொம்ப தண்ணியாக வராமல் ஓரளவு டிப் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம். இதில் இப்போ வந்து வெண்டைக்காவை போட்டு நல்லா மசாலா வந்து அதில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு சாதம் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாதி அளவு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதமும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த டைமில் தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சா? இந்த டைமில் நம்ம தேங்காவை போட்டுட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளி இருந்துச்சுல, அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஒரு வடிகட்டி வச்சு அந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வடிகட்டியால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் காய் வேகாது, அதனால தான் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். தேங்காய் புளி எல்லாம் நல்லா இதாகி வரட்டும், அந்த ஸ்மெல் போய் நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு. கை வச்சு நச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா நச்சு விட்டுருங்க. அப்போ தான் சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி
இது பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் அது கூட ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்து அது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிய வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பார் சாதம் வச்சுருக்கோம்னா அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு அப்புறம் இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொஞ்சம் அளவு கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து அதில் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பரட்டி போட்டு இதை வந்துட்டு ஒரு தட்டில் டிஷ்யூ வச்சு அதுக்கு மாற்றிக்கலாங்க. அப்போ தாங்க அதில் நிறைய எண்ணெய் இருக்கும், அதெல்லாம் இதாகும். அப்புறம் சாப்பாடை ஒரு டிஃபனில் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. ஃப்ரூட்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பழம் வைக்கிறேங்க. ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கூக்கும்பர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கூக்கும்பரையும் கட் பண்ணி அதை ஒரு டிஃபனில் வச்சாச்சுங்க. அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை டிஷ்யூவில் இருந்துச்சுன்னா அது எண்ணெய்லாம் வடிஞ்சிருச்சுங்க. அதை எடுத்து அதையும் ஒரு டிஃபனில் மாற்றி எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் லைனாக 1 பை 1 லஞ்ச் பேக்கில் வச்சு முடிச்சிட்டாங்க. டே 6க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் முடிஞ்சுங்க. இது மாதிரி பல வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.